திருச்சியில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட கூலி தொழிலாளியின் கையை தனியாக வெட்டி எடுத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் ஒவ்வொரு நாளையும் அச்சத்துடன் கடத்த வேண்டியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சங்கிலியாண்டபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான ராமு குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன் ராமு வீட்டின் அருகே விஜய், ஹரி என 2 பேர் கஞ்சா விற்றதாகவும் அதை வாங்க வந்த போதை ஆசாமிகள் ராமுவின் மகளை தொல்லை செய்ததாகவும் கூறப்படுகிறது. ராமு இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் இவர்களுக்கிடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விஜய் மற்றும் ஹரி ஆகியோர் சாலையில் சென்று கொண்டிருந்த ராமுவை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் ராமுவை தாக்க முயன்றபோது அங்கிருந்து தப்பியோடிய ராமுவின் இடது கையை இருவரும் துண்டாக வெட்டி எடுத்துச் சென்றுள்ளனர். ரத்த வெள்ளத்தில் இருந்த ராமுவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். புகாரின் பேரில் இளைஞர்கள் இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். ஏற்கனவே ஒருமுறை விஜயும் ஹரியும் தங்களது தந்தையிடம் வம்பிழுத்ததாகவும் அப்போது அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த விபரீதம் நிகழ்ந்திருக்காது என்றும் ராமுவின் மகள் கண்ணீருடன் கூறுகிறார். எங்க அப்பாவை காலைல டீ வாங்க போறேன்னு சொன்னவரை வெட்டிட்டாங்க. இனிமே எங்களுக்கு யாரு இருக்கா? இப்படி எல்லாமே ரொம்ப பண்றாங்க. விஜய், ஹரி வெட்டினவங்க பேர். ஏற்கனவே ஒரு திருப்பி பிரச்சனை ஆகிதான் போலீஸ்காரங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அவங்க எடுத்திருந்தாங்கன்னா இந்த மட்டும் எங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. எங்க அப்பாவுக்கு இப்ப உயிருக்கே இதாயிருச்சுன்னா எல்லா இடத்துலயும் வெட்டி வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு எங்க அப்பா போயிட்டாருன்னா யார் இருக்கா?